வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு நபருக்கு அவர் வாழ்க்கை குறித்து ரொம்ப அதிகமான கவலைங்க. இறைவன் கிட்ட புலம்புறாரு. எனக்கு பெற்றோர் சரி கிடையாது, என்னுடைய மனைவி பிள்ளைகள் நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க, வேலையிலும் எனக்கு நிம்மதி இல்லை, உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்க மாட்டுது. ஆனா இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இறைவா இப்படி இருக்கு அப்படின்னு மற்றவர்களோட தன் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி இறைவன் கிட்ட புலம்புறாருங்க. அந்த நேரத்துல இறைவனுடைய குரல் அவர் கேட்குது. கவலைப்படாத, நாளைக்கு அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்துடு. உன்னுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு மூடைக்குள்ள போட்டு அதை குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வர சொல்றாருங்க இறைவன். இதை கேட்டவுடன் அவருக்கு உற்சாகங்க. கஷ்டங்கள்லாம் நீங்கிடுச்சு, இனிமேல் சந்தோஷமா வாழலாங்கிற ஒரு நிறைவோடு அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் அவர் எந்திரிக்கிறார். ஒரு காலியான பெரிய சாக்கு பையை எடுத்து அவர் முன்னாடி வச்சுக்கிறாரு. இறைவன் சொன்ன மாதிரி அவருடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நினைச்சவுடன் அந்த கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் அந்த சாக்குக்குள்ள போயிருதுங்க. அப்புறம் அந்த சாக்கு மூடியை கட்டி அவர் தோல்ல சுமந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வர்றாரு. ஒரு ஆச்சரியமான விஷயம், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, அந்த தெருவில் இருக்க எல்லாருமே ஒரு மூடையை சுமந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்பதான் அவர் யோசிச்சு பாக்குறாரு, இறைவன் எல்லார்கிட்டையும் அந்த தகவலை சொல்லியிருக்காரு போல அப்படின்ட்டு இவரும் இறைவன் சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வராருங்க. அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தூக்கிட்டு வந்து அந்த மூடையை அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்க. அந்த நேரத்துல இறைவனுடைய குரல் கேக்குதுங்க. இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாருமே மற்றவர்களுடைய வாழ்க்கையை விட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் அதிகம்னு சொல்லி என்கிட்ட புலம்புனீங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மூடையை கட்டி நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இப்போ உங்க முன்னாடி அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மூடையை கட்டி நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கரண்ட் கட் ஆக போகுது. அந்த நேரத்துல உங்க மூடையை விட்டுட்டு வேற யாருடைய மூடையாவது நீங்க எடுத்துட்டு இங்க இருந்து போலாம், அந்த சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இறைவன் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகுதுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கரண்ட் மறுபடியும் வருது. என்ன தெரியுமா ஆச்சரியமான விஷயம் அங்க நடந்தது? யாருமே அவங்க இடத்த விட்டு போகவே இல்லைங்க. எல்லாருமே அவங்க மூடை முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? மற்றவர்களுடைய மூடைக்குள்ள என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குன்னு தெரியாதுங்க. அவங்க மூடைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட அவங்களுக்கு தெரியும். இதையாவது எப்படியாவது ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மற்றவர்களுடைய மூடைக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியாம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வந்துருச்சுங்க. அந்த மூடைக்குள்ள ஒரு வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், உறவுகள் சார்ந்த போராட்டமா இருக்கலாம். இதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சுங்க எல்லாருக்கும். அதனால என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க கொண்டு வந்த மூடையவே எடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. தெரியாத பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தெரிந்த என் பிரச்சனையை கூட நான் சால்வ் பண்ணிக்கிறேன் இறைவா அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பிரபஞ்சம் ஒரு சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில அனுமதிக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குங்கிற நம்பிக்கையில தாங்க. அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களை வடிவமைத்து பக்குவ நிலையை அடைய வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த திறந்த மனநிலையோட இருங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க. வாழ்க்கையில எதிர்கொள்ற சூழ்நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாடத்திட்டம் மாதிரிங்க. உங்களுடைய சோல்னுடைய எவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். இன்னொருத்தருடைய சோல்னுடைய எவல்யூஷன், அதாவது அவங்க ஆன்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ற சவால்களும் போராட்டங்களும் நம்மளை பட்டை தீட்டி வடிவமைக்குதுங்க. இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே நல்ல ஒரு பக்குவ நிலையை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ண பல போராட்டங்கள் தான் உங்களை இந்த பக்குவ நிலையை அடைய வச்சிருக்குங்க. ஒரு சிறுவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்சியை பாக்குறாங்க. ஒரு கூடுக்குள்ள இருந்து பட்டாம்பூச்சி வெளியில வர்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த கூடை குக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளதான் அந்த பட்டாம்பூச்சி உருவாகி அதுல இருந்து வெளியில வருங்க. அது வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறத அவன் பாக்குறான். அதுக்கு உதவி செய்வோம் அப்படின்ட்டு அவன் என்ன தெரியுமா பண்றான்? அந்த கூடை கையில எடுத்துட்டு அந்த பட்டாம்பூச்சை அந்த கூடுக்குள்ள இருந்து எடுத்து வெளியே விட்டுறாங்க. ஒரு நன்மையான விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பட்டாம்பூச்சினால கடைசி வரைக்கும் பறக்க முடியலங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த குக்கூனுக்குள்ள, அந்த கூடுக்குள்ள அந்த பட்டாம்பூச்சி போராடும் போது அதனுடைய இறக்கைகளுக்கு தேவையான ஃப்ளூயிட்ஸ் அதுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண விடாம இந்த சிறுவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? அந்த பட்டாம்பூச்சியை அந்த குக்கூனுக்குள்ள இருந்து எடுத்து அவன் வெளியே விட்டாங்க. அதனாலதான் அந்த பட்டாம்பூச்சினால கடைசி வரைக்கும் பறக்க முடியல. இப்ப நான் சொன்ன இந்த உதாரணம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற கஷ்டங்களும் போராட்டங்களும் அந்த குக்கூனுக்குள்ள அந்த பட்டாம்பூச்சி போராடும் போது அதுக்கு ஃப்ளூயிட்ஸ் கிடைக்குது பாருங்களேன். அதோடைய இறக்கைகளுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணுது பாருங்களேன். அந்த மாதிரி தாங்க நம்ம கஷ்டங்களும் போராட்டங்களும் நம்மளை வடிவமைக்குதுங்க. பின் நாட்கள்ல உயர்ந்த நிலைகளை அடையிறதுக்கு.
இந்த பூமியில வாழ்ந்த பல மாமனிதர்களை நீங்க எடுத்து பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ண பல போராட்டங்கள் தான் அவங்க உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு உறுதுணையா இருந்தது. ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று கூட. உங்க குழந்தைகளுக்கு தோல்வியை பற்றி கற்றுக் கொடுங்க. தோல்வியை பற்றிய விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்க. வெற்றி மட்டும்தான் எல்லாமே அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்க 1000 பேர் இருப்பாங்க. ஆனா தோல்வி ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது அப்படிங்கறத பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைகளை ரொம்ப பேம்பர்டா வளர்க்குறாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. அதனாலதான் பின் நாட்கள்ல சின்ன ஏமாற்றத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியாம தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க. நம்ம ஏதாவது பெர்ஃப்யூம் நம்ம ஷர்ட்ல அடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வாசனை நல்லா இருந்ததுன்னா நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, ஏய் சூப்பரா இருக்கு பர்ஃப்யூம் வாசனை அப்படின்னு. அந்த பர்ஃப்யூம் வாசனை நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க. சில பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிருப்போம், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். மற்றவர்கள் வந்து சொல்லுவாங்க, இது ரொம்ப ஒரு மாதிரி காட்டமாக இருக்கு, எங்களுக்கு ரொம்ப அலர்ஜிக் சிம்டம்ஸை வெளிப்படுத்துது, இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்களும் பர்ஃப்யூம் மாதிரி தாங்க. சில பேர்கிட்டலாம் நம்ம பேசும்போது ரொம்ப நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். அவங்க வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் சூட்சமாக குறிப்பிட்ட பாசிட்டிவான அதிர்வுகளை வெளிப்படுத்துறதுனால அவங்க ப்ரெசன்ஸே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி சில பேர்கிட்டலாம் ரொம்ப நேரம் நம்மளால இருக்க முடியாதுங்க. அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்கள் சூட்சமா நெகட்டிவான வைப்ரேஷன் மூலமாக அந்த இடத்துல நம்மளை இருக்கவே விடாதுங்க. உடனே அங்கிருந்து நம்ம கிளம்பிடுவோம். இறைவன் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீ வில் கொடுத்துருக்காருங்க. கண்ணா பின்னான நெகட்டிவான எண்ணங்கள் வந்தாலும் உங்களுடைய கவனத்தை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பாசிட்டிவான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்க எண்ணங்கள்ல நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தி உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி பாசிட்டிவான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உங்களால ஈர்க்க முடியுங்க. இப்போ ஒரு சிம்பிளான சக்தி வாய்ந்த பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. இந்த பயிற்சியை காலை மற்றும் இரவு நீங்க தொடர்ந்து செய்யும் போது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவான எனர்ஜி எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள நீங்க ஃபீல் பண்ண முடியுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் இதன் மூலம் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். இந்த பயிற்சி எப்படி நீங்க பண்ணலாங்கிறத நான் சொல்றேங்க. கம்ஃபர்டபுளா ஒரு சேர்ல நீங்க உட்காந்துக்கணுங்க. கண்களை மூடிக்கணும். உங்க 2 பாதங்களும் தரையில இருக்கணுங்க. நீங்க ஒரு மரமாக உங்களை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு மரம் மாதிரி நீங்க உங்களை நினைச்சுக்கணுங்க. ஒரு பெரிய மரமா நினைச்சுக்கோங்க. உங்க பாதங்கள் வழியாக இந்த பூமிக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேர்கள் போற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீங்க ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் ஆகி உங்க பாதங்கள் வழியா அந்த வேர்கள் மூலமாக பூமி தாய்கிட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. இன்டென்ஷனை கொடுங்க. உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு எதை சொல்றேன் அப்படின்னா நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான உணர்வுகள், நெகட்டிவான நினைவுகள், இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து நீங்க பூமி தாய்கிட்ட அனுப்புறதாக நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. இன்டென்ஷனை கொடுங்க. இந்த ப்ராசஸை ஒரு 5 நிமிஷம் நீங்க பண்ணணுங்க. ரொம்ப சிம்பிளான சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சிங்க இது. பூமி தாய்க்கு எல்லையற்ற அன்பு இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அவங்க உள்வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க வணங்குற குரு இல்ல இஷ்ட தெய்வம் மகான் அவங்கள நினைவு கூர்ந்து பார்த்து அவங்க கைகள்ல இருந்து தெய்வீகமான வெள்ளை நிற ஒளி பந்து வடிவத்துல அவங்களை சுற்றி இருக்கிறதாக நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த டிவைன் ஒயிட் லைட் உங்களுக்கு தேவையான அனைத்து பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்குற மாதிரி ஒரு 3 to 5 நிமிஷம் நீங்க கண்களை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்க சில நாட்கள் பண்ணும்போது உங்க வைப்ரேஷன்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. தீய மனிதர்களுடைய தீய வார்த்தைகள், அவங்களுடைய தீய கண்கள், பிளாக் மேஜிக் எது உங்ககிட்ட நெருங்காதுங்க. அபரிவிதமான காஸ்மிக் எனர்ஜியை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல அதிகமான பாசிட்டிவிட்டியை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கிடைத்தாலும் அதுல ஒரு நிறைவு நமக்கு கிடைக்க போறது கிடையாதுங்க. நமக்கு நிறைவை கொடுக்க போற விஷயம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இறைவனுடைய அன்பை உணரும் போதுதான் நமக்கு நிறைவு கிடைக்குங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 நிமிஷமாவது இறைவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்க. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து இறைவன் உங்களை மீட்டு எடுத்திருக்காருங்க. அதை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாலே உங்களை அறியாம உங்க கண்கள்ல கண்ணீர் வரும். ஒரு குழந்தைக்கு பார்வை குறைபாடு இருந்ததுனால தன் தாயை தெளிவா பார்த்ததே கிடையாதுங்க. ஆனா முதல் தடவையா கண்ணாடி போட்டு தன் தாயை தெளிவா பார்த்தவுடன் அது முகத்துல தெரிகிற இந்த ஆனந்தத்தை பாருங்களேன். இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு உற்சாகம் வருது. அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பார்த்து இறைவனுடைய அன்பை நமக்குள்ள உணரும் போது அது ஒரு நிறைவையும் முழுமையும் நம்ம வாழ்க்கையில நமக்கு தருங்க.
இதுதான் நமக்கு தேவையான டானிக், அந்த எனர்ஜிங்க. இப்படி இறைவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள உணரும் போது எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க, அதை துணிச்சலா நம்மளால எதிர்கொள்ள முடியும். பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தின விஷயங்களை தான் இந்த வீடியோல நான் பேசியிருக்கேங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.